அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது தினம் ஒரு தகவல், இது ஒரு அவசர தகவலாக கூட எடுத்துக்கலாம். காரணம் என்னவென்றால், இந்தியாவுடைய எல்லை பகுதியை ஒரு 5 சதுர கிலோ எல்லை கமாண்டர் படையினுடைய தளபதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பரபரப்பான ஒரு சம்பவம் இன்று காலையில் ஒரு துப்பாக்கி சூடு நிகழ்ந்திருக்கிறது. அதாவது நம்ம இராணுவத்தின் சார்பாக, இந்திய இராணுவத்தின் சார்பாக ஒரு துப்பாக்கி சூடு நிகழ்ந்திருக்கிறது. இந்தியா சார்பாக மறுத்திருக்கிறாங்க. ஒரு போலியான ஒரு குற்றச்சாட்டு, ஒரு பதற்றத்தை அதிகம் பண்ணியிருக்காங்க, ஒரு சண்டையை உருவாக்குறாங்க அப்புறமா சொல்லியிருக்காங்க. என்ன சம்பவம், என்னங்க நிகழ்ந்திருக்கிறது, கொஞ்சம் வரைபடத்தோடையும் தெளிவாகவும் கடந்த ஒரு வாரமாக என்ன நடந்தது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வாங்க நம்ம எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு அந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். என் கூட வர தயாராக இருங்க. நம்ம இப்போ நேராக பங்களாதேஷ் இந்தியாவோட எல்லை பகுதிக்கு போக போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கடந்த ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனை போயிட்டு தாங்க இருக்குது. இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு இருக்கக்கூடிய எல்லை பிரச்சனையில் 5 சதுர கிலோமீட்டர் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான சகாக்கள், அவங்க அனுதாபிகள், விரும்பிகள், அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் நிறைய இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு நிறைய எக்ஸ் தளத்தில் பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 1008 ஸ்கொயர் கிலோமீட்டர் மேலே பிடிச்சிட்டோம், எங்கள் டெரிட்டரி மறுபடியும் நாங்கள் ரீக்ளைம் பண்ணிட்டோம், பங்களாதேஷ் கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூஞ்சிலே குத்திடுவோம் அப்படின்னு ஒரு வேற டைலாக்லாம் விட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இங்கே மட்டுமா அப்படின்னா அங்கே பாராளுமன்றத்துலேயும் ஒலிக்குது. பாராளுமன்றத்தில் நம்ம சதுர கிலோமீட்டரை கைப்பற்றி அந்த இடத்துல ஃபென்சிங் போடுறோம், ஃபென்சிங் போடும்போது ஒரு பெரிய பிரச்சனைலாம் வருது அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்னொரு சம்பவமும் கடந்த ஒரு வாரமாக நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த எல்லை பகுதியில் விரிவாக்கம் செய்யும் போது அவங்க பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிஜேபியினுடைய படை, அதாவது பங்களாதேஷ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பங்களாதேஷ் கார்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில மக்களையே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக, சுடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா அவங்க இந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாமா அப்படின்ற கிளைம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அந்த பக்கம் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா அந்த எல்லை விரிவாக்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாகவும் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே பெரிய அளவு சொல்லியிருக்காங்க. அதோட வீடியோ பதிவுகள் கூட உங்களுக்கு நான் பக்கத்தில் போடுறேன். நான் இப்போ இன்னைக்கு காலையில வியாழக்கிழமை காலையில் என்ன நடந்ததுன்னா, அதிகாலையில் ஒரு குரூப், ஒரு 4-5 குரூப் ஒரு வெஹிக்கிளில் இந்த மாதிரி ஒரு 7-8 எரும மாடுகளை ஏற்றிட்டு அந்த பக்கம் பங்களாதேஷுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் கிளைம் பண்ண விரும்புகிறேன். பங்களாதேஷ் எல்லை பகுதி அப்படின்றதையும் மொத்தமாக இந்தியாவுடைய எல்லை பகுதி இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இந்த வரைபடத்தில் ஒட்டுமொத்தமாக எந்தெந்த மாநிலங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் ஷேர் பண்ணுறோம், அசாம், மேகாலயா, திரிபுரா. அதனால் மிக பறந்து விரிந்த எல்லை பகுதி. இந்த எல்லை பகுதி முழுவதும் நம்ம ஃபென்சிங் போட்டிருக்கோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா இவ்வளோ எல்லை பகுதிகளில் ஃபென்சிங் போடுறது கொஞ்சம் நிறைய ரிஸ்க். அது இல்லாமல் 1971 அப்புறம் நம்மளுக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய ஒரு சண்டைலாம் வந்தது கிடையாது. நட்பின் அடிப்படையில், நட்புறவின் அடிப்படையில் இத்தனை நாள் ஃபென்சிங் போடாமல் விட்டுட்டாங்க. அதனால் இந்த ஃபென்சிங் போடாதனால நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன இறையறைன்னா, அதுவும் அந்த மேற்கால இருக்குது, அதாவது வயலுக்கு இந்த பக்கம் அது எல்லாம் அவங்களுது, அதுவும் அந்த தெற்கால இருக்குது பாருங்க, இது நம்ம பகுதி. ஒரு சில முக்கியமான பதற்றமான பகுதி எல்லாமே ஒரு பெரிய கம்பி வேலையெல்லாம் போட்டு எல்லை பகுதியில் பாதுகாப்பு வீரர்கள், எல்லை பாதுகாப்பு வீரர்கள் பிஎஸ்எஃப்னு சொல்லுவாங்க, அவங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வரையறுக்கப்பட்ட பகுதிகள் பதற்றமான ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம எல்லை பகுதியை ராணுவ வீரரை போட்டு பாதுகாக்கிறோம். ஆனால் ஒரு சில வெஸ்ட் பெங்காலும் பங்களாதேஷும் நம்ம ஷேர் பண்ணுற பகுதியில் எல்லாத்தையும் நம்ம ஃபென்சிங் போட்டு பாதுகாக்கிறோமானா இல்லை. நிறைய பகுதிகள் பரந்த புல்வெளி தான். அந்த பக்கம் அவங்களுது, இந்த பக்கம் அவங்களுது. ஆற்றங்கரை இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் அவங்களுது, இந்த பக்கம் நம்மளுது. இதுதான் சூழ்நிலை. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு சொல்ல வரேன். காலையில் அதிகாலையில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு 8 பேர் எரும மாடோட அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது இவங்க ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்துருக்காங்க. வார்னிங் கொடுத்ததில் அவங்க கேட்கல, மறுபடியும் எங்கள் தாக்க வந்தாங்க. அதனால் அவங்கள நோக்கி சுட ஆரம்பித்தோம். ஒரு சிலர் காயமடைந்திருக்கலாம், காயத்தோடு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லை பகுதியில் 8 எரும மாடுகளை மீட்டிட்டோம், இந்த எரும மாடுகளை இல்லீகலாக கடத்த கொண்டு போனாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது என்ன ஒரு பதற்றம் அப்படின்னா, எல்லை பகுதியில் இராணுவத்தின் மீது சுடப்பட்ட ஒரு தாக்குதலா, எல்லை பகுதியில் துப்பாக்கி சூடு. நார்மலாக வேற பகுதியில்
துப்பாக்கி சூடு நிகழ்ந்திருந்தா கூட பெருசா தெரியாது. பட் எல்லை பகுதியில துப்பாக்கி சூடு நடந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கும் அல்லவா? அதனால அது பேசு பொருளாக இருக்கிறது. சரி, என்ன நடந்தது கடந்த 5 நாட்களாக என்ன நடந்தது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். 5 சதுர கிலோமீட்டர் அப்படின்றது இந்தியானுடைய மிக முக்கியமான பகுதி. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 24 பர்கானிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்கானிஸ் உள்ள போங்கான் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய சோதனை சாவடியில பெட்ரோபோல் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இந்திய பாதுகாப்பு படையும் அவங்க அந்த பக்கம் பிஜிபி இருக்காங்கல்ல அவங்களும் பெரிய அளவுக்கு நிறுத்துறாங்க. அந்த எல்லை படையில 58வது படைப்பிரிவினுடைய தளபதி கர்னல் ரஃபீக் இஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஊடகங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு. அந்த அறிக்கையில நாங்க ஒட்டுமொத்தமா அந்த எல்லை பகுதியை பிடிச்சிட்டோன்றாங்க. அந்த பிடிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்தியாவிலிருந்து இராணுவ வீரர்களை அதிகமான பேர் அந்த குறிப்பிட்ட பகுதியில போய் இறக்குறாங்க. அவங்களும் பங்களாதேஷ் என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லை பகுதியில காவல் படையினரே ஒரு பெரிய அளவுக்கு இழக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது கொடி கூட்டம் நடத்துறாங்க. கொடி கூட்டம் எதுக்காக எல்லை பகுதியில் நடத்துவாங்க அப்படின்னா, பதற்றமான ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டோட ஸ்ட்ரென்த்தை காட்டுவதற்காக ஒரு கொடி கூட்டம் அப்படின்னு நடத்துவாங்க. நாங்க எல்லாம் தயாரா இருக்கோன்ற மாதிரி. லைக் நம்ம ஓட்டு போறதுக்கு முன்னாடி இங்க எலெக்ஷன் சமயத்துல ஓட்டு போறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ராணுவ வீரர்கள் பெரிய அளவுக்கு அந்தந்த ஸ்டேட் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அணிவகுப்பு நடத்துவாங்க. அந்த அணிவகுப்பு எதுக்காகனா கள்ள ஓட்டு போடாதீங்க, மீதி எல்லாம் பண்ணாதீங்க ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் அங்கேயும் இல்லைகள் கொடி கூட்டம். இது கொடி அணி வகுப்பு, அந்த வித்தியாசம் நம்ம வச்சுக்கலாம். அந்த கொடி கூட்டம் அந்த அளவுக்கு எல்லை பகுதியில் நிகழ்த்துறாங்க. அந்த எல்லை பகுதியில் நிகழ்த்தும் போது அங்க ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க, அவங்க தயாரா இருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அங்க ஒரு ஆற்றங்கரை ஒன்று இருக்கு, கோடாலியா ஆற்றங்கரைன்னு ஒன்று வெஸ்ட் பெங்கால்ல. அந்த கோடாலியா ஆற்றங்கரையில் நான் இன்னொரு நிகழ்வு கூட சொல்ல விரும்புகிறேன். அது கூட வீடியோ பதிவு முடிஞ்சால் நான் பக்கத்தில் கிளிப் போடுறேன். நான் ஒரு 20 நாள் 30 நாளைக்கு முன்பு பங்களாதேஷிலிருந்து பெரிய அளவுக்கான மக்கள் உள்ள வரும்போது அந்த ஆற்றங்கரையை கிராஸ் பண்ணும்போது ஆற்றங்கரையில் பாதி இறங்கிட்டாங்க. அப்போ இந்தியாவிலிருந்து போகக்கூடிய இராணுவம், இந்தியாவுடைய இராணுவ எல்லை பகுதி வீரர்கள் அங்கே இந்தியாவில் இருக்கிற எல்லை பகுதி அந்த ஓரத்தில் கிராம மக்கள் எல்லாமே தடியெல்லாம் தூக்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டாங்க. அப்படி நிற்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த பக்கம் கிளம்பி போயிடுங்க, இந்த பக்கம் வராதிங்க அப்படின்ட்டு ஒரு கிளைம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனாங்க. இருந்தாலும் ஊடுருவல்கள் இருக்கா அப்படின்னா மறுக்க முடியாது, ஊடுருவல்கள் இருக்க தான் செய்யுது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே எல்லை பகுதியில் அதுக்கு நம்ம ஃபைனலாக நம்ம பேச போகிறோம். நம்ம இப்போ அந்த மாதிரி முக்கியமான கோடாலியா அப்படின்ற ஒரு ஆற்றங்கரையில் அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு முன்பு ஆற்றங்கரையில் வந்துட்டு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குமா பங்களாதேஷ்காரங்க. இப்போ என்னன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சான். ஆற்றங்கரையில் வர்றது செய்யறது, அங்கேயே இருக்கிறது, தப்புன்னு வந்து பக்கம் தப்பிச்சு வர்றது, இந்த மாதிரியான சம்பவங்கள் சமீப காலமாக அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மால்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க. அந்த மால்டா மாவட்டத்தில் சுக்தேப்பூர் அப்படின்ற பகுதியில் முள் கம்பி வேலி ஒன்று அமைக்கிறாங்க ஒரு 4 நாட்களுக்கு முன்பு. அப்போ அந்த கோடாலியா ஆற்றங்கரையிலையும் இன்னும் அந்த பிரச்சனை இருக்கு. இதில் இன்னொன்று மால்டா மாவட்டத்தில் சுக்தேப்பூர்ல அந்த பறந்து வெளியா இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கம்பி வேலி ஒன்று அமைக்கிறாங்க. இந்த கம்பி வேலி அமைக்கும் போது என்னன்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்ஸ் ஒன்று காட்டுறேன் பாருங்க. அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்துடுங்க. ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, முதல்ல அவங்க இராணுவத்தோட, அதாவது பங்களாதேஷோட இராணுவத்தோட உள்ள வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பொதுமக்களும் சேர்ந்து இந்தியா அந்த இடத்துல கம்பி வேலையை அமைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற பதிவையும் அவங்க நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க கம்பி வேலி எலிகளாக வந்து அமைக்கிறாங்க, நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம், பயந்துட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே 7 மணி நேரத்துக்கு மேலே அந்த தகவல் வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் பரவ ஆரம்பிச்சது. லோக்கலில் பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம முந்தைய பதிவில் ரவிக்குமார் சோமு சேனல்ல ஆர்கே சேனல்லையும் நான் சொல்லியிருந்தேன். நான் இந்த மாதிரி எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கத்தியோட எல்லாம் தயாராகிட்டாங்க, இப்போ வாங்கடா ஒரே சீவி தள்ளிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே இந்திய இராணுவமும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் அதிகமாக கூடினதுனால பதற்றம் அதிகமானதன் காரணமாக அங்கே முள்வேலியை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் பார்த்தோம் அப்படின்னா போயிட்டு இருக்குங்க. இதில் நம்ம இதோட நம்ம சொல்ல முடியாது,
ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு 30லேருந்து ஒரு 35 நாளுக்கு முன்பு என்னாச்சுன்னா அசாம்னுடைய எல்லை பகுதியிலும் இது ஒரு பிரச்சனை வந்தது. அசாம்னுடைய எல்லை பகுதியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இந்து டெம்பிள் ஒன்று இருக்குது. அந்த இந்து டெம்பிளில் ரெனோவேஷன் பண்ணுவதற்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே பங்களாதேஷ் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து இந்த கோயில் நீங்கள் ரெனோவேஷன் பண்ணக்கூடாது, கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லை பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வந்து தடுக்கிறாங்க. அதாவது எத்தனை கிலோமீட்டர் பகுதி உள்ளே இருக்குன்னா ஜஸ்ட் பார்டர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி. இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே இராணுவம், பங்களாதேஷனுடைய இராணுவம் உள்ள வந்து இங்கே இருக்கக்கூடிய டிவோட்டீஸை, அந்த கோயிலில் சாமி கும்பிட வந்த டிவோட்டீஸை வெளிப்படையாக மிரட்டியிருக்காங்க. இது எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில், நீங்கள் எப்படி உள்ளே வந்து இதுக்கப்புறம்லாம் நீங்கள் வரக்கூடாது, கிளம்புங்கன்ற மாதிரி வானத்தை நோக்கி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணதுக்கப்புறம் அங்கே அசாம்னுடைய இப்போ பிரசிடென்ட் யாருன்னா பிஸ்வா என்ன பண்ணால் உடனடியாக அந்த பிரச்சனை வந்து அந்த பகுதியை டக்குன்னு டேக் ஓவர் எடுத்திருக்காங்க. டேக் ஓவர் எடுத்து 3 லட்ச ரூபாய் அந்த கோயிலை உடனடியாக ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த பகுதியும் ஒரு பதற்றம் நிறைந்த பகுதி அதுக்கப்புறம் வந்து வெளியேற்றியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் 1. இந்த மாதிரி எல்லையில் ஊடுருவல்கள் அப்படின்னு இருக்கானா இருந்துட்டு தான் இருக்கு. இந்தியா ஏன் இன்ன வரைக்கும் பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல, என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா 1971 அப்புறம் நம்ம நட்பின் அடிப்படையில் நண்பர்களாக இருந்ததுனால அது வந்து பெரியண்டா ஒரு சில பகுதியில் மட்டும் போட விட்டாங்க. பட் இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது இப்போ உணர்றாங்க ஒரு வெளியுறவு கொள்கை என்னென்னா அடுத்த 50 வருஷத்துல அவங்க என்னவா இருப்பாங்க, அவங்க நம்ம எதிரியாக ஆவாங்களா நண்பர்களாக ஆவாங்கன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே தடுக்கிறாங்க. பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். நான் ஒன்று இன்னொரு விஷயம் ஏன் இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் பிஜேபிக்கும் அந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலுடைய மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் முற்றல் முதல் அதிகமாயிடுச்சு. ஒரு 20 நாளைக்கு முன்பு வெஸ்ட் பெங்காலினுடைய பிரதமர் பாருங்க முதலமைச்சர் அவர்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் எல்லை பகுதியில் பிஎஸ்எஃப் வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஈஸியாக ஊடுருவ விடுறாங்க, இங்கே பங்களாதேஷ் மக்களை ஊடுருவ விடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. பிஜேபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அந்த ஊடுருவலுக்கு ஆணி வேறே நீங்கள் தான், நிறைய மக்களை ஊடுருவலை உள்ளே கொண்டு வந்துட்டு எங்கள் எலெக்ஷன் அடிப்படையில் பயன்படுத்துறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களை வெளிப்படையாக துரத்திடுவோன்றாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு நாட்டோட எல்லை பகுதியை பாதுகாக்கிறது போலீஸோட வேலை இல்லை, அது எல்லை காவல் படையோட வேலை. ஒரு மக்கள் ஊடுருவுறாங்களா இல்லையான்னு பாதுகாக்க வேண்டியது உங்கள் வேலை, நாங்கள் போய் அதில் தலையிட முடியாது. உங்களை மீறி உள்ள வந்தாதான் மற்ற நிகழ்வுகள் நடக்கும். அப்ப தவறு யாருது? நீங்க தானே. அப்ப நீங்க சரியா வேலை நடத்தல இல்ல, நீங்க சரியா உள்ள வரக்கூடிய மக்களை நீங்க தடுக்கல இல்ல. இது காலங்காலமா இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்ப டெல்லி எலெக்ஷன்ல கூட பேசியிருக்காங்க. டெல்லி எலெக்ஷன்ல கூட இப்ப ஆட்சி வரதில்லை, அதில் கூட இந்த மாதிரி இல்லீகலா உள்ள நுழையிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்போதான் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ இது எங்களுடைய நேர்மைக்கும் எங்களுடைய இதுக்கும் களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கு, ஒரே மாதிரியான பார்வை தான் பார்க்குறோம், இதை வந்து நீங்கள் அரசியலுக்குள்ளே கொண்டு வராதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னாங்க. அப்போ நம்ம என்ன பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நார்மல் ஒரு யூடியூபரே வந்து இந்தியாவுக்குள்ள எப்படி சர்வசாதாரணமாக ஊடுருவலாம் அப்படின்ற வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அது சமீபத்தில் கூட வைரலாக இருந்தது. அது இல்லாமல் இப்போ வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு ஒரு தெருவில் போயிட்டு எடுத்தோம் அப்படின்னா நிறைய பங்களாதேஷ் மக்கள் இருக்கிறாங்கன்றது வெளிப்படையாக தெரிந்த விஷயம். இதெல்லாம் அவங்க இப்போ மத்திய அரசு மாநில அரசு குறை சொல்றதை விட்டுட்டு இவங்க அவங்கன்றதை விட எல்லை பகுதியை வலுப்படுத்துவது என்பது தான் சால சிறந்த வழி. ஏன் அப்படின்னா, நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த வரைபடத்தை காட்டுறேன். இந்த வரைபடத்தில் பங்களாதேஷை சுற்றி மேகாலயா, அசாம், திரிபுரா, பெரிய சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மிசோரம், இவ்வளோ எல்லை பகுதியில் அசாமுக்குள்ளே உள்ள வந்துட்டாங்கனாலும் ஈஸியாக ஊடுருவிடுவாங்க. இந்த பக்கம் பங்களாதேஷுக்குள்ளே வந்தாலும் ஊடுருவிடுவாங்க. சமீபத்தில் கூட அசாமினுடைய முதலமைச்சர் பிஸ்வா அவர்கள் அங்கே ஊடுருவல்காரர்கள் ஈஸியாக தமிழ்நாட்டில் போயிட்டு நிறைய அங்கே திருப்பூரில் பனியன் வேலை செய்கிறவங்களாம் நிறையா இருக்காங்கன்னாங்க. இப்போ இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கூட இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு 7 பேர் எந்த ஒரு விசாவும் இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி வந்து பரவலாக பேசப்படுகிற விஷயங்கள். அப்போ இவ்வளோ ஊடுருவல்கள் வெளிப்படையாக இருக்கும்போது இந்த எல்லை பிரச்சனையும் தாண்டி சமீபத்தில் வந்த செய்திகள் என்ன அப்படின்னா, ரோஹிங்கா முஸ்லீம்ஸை வந்து ஈஸியாக உள்ளே விடுறதுக்கான முயற்சிகளை பெரிய அளவுக்கு மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வரை இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் இருக்கிற எல்லை பிரச்சனையில் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, அங்கங்கே டாட் வச்சிருக்குல்ல, இந்த எல்லை பகுதி எல்லாமே வந்து பதற்றம் நிறைந்த பகுதியாகும்.
இன்னும் முழுமையாக தீர்க்கப்படாத பகுதிகளாகவும் இருக்கிறது. இந்த முழுமையாக தீர்க்கப்படாத பகுதிகள் இன்று வரை பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஈஸியாக உள்ளே போகிறாங்க வராங்க. இதெல்லாம் தீர்த்தால் மட்டும்தான் இப்போதைய நிலைமைக்கு அந்த பிரச்சனை தீரும். ஆனால் அங்கே பங்களாதேஷனுடைய இராணுவ சீஃப், பங்களாதேஷ் ஆர்மி சீஃப் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்தனுடைய போக்கு வந்து சரியல்ல, நீங்கள் நட்பின் அடிப்படையில் இந்தியா கிட்ட கிவ் அண்ட் டேக் பாலிசியில் மூவ் பண்ணுறதா நல்லது, இல்லைன்னா நம்ம இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பின்னாடி நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்றது தொடர்ந்து ஒரு வாரமாக வலியுறுத்திட்டு இருக்காங்க. யூனாஸ் அரசாங்கம் தவறான பாதையில் செல்கிறது, தவறான முன்னுதாரணங்களை கொடுக்கிறது, இது எங்கேயோ தவறு நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நெருக்கடியெல்லாம் மறந்து, அதாவது பொருளாதாரத்தை மீட்பதற்காக பங்களாதேஷில் நடந்த உள்நாட்டு கலவரங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்னும் பங்களாதேஷை ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறாங்க. இன்னும் 6 மாதத்துக்குள்ளார எந்த ஒரு நாடு இந்த மாதிரி யுத்தத்துக்கு தயாராக இருக்கும்? இந்த மாதிரி குட்டி நாட்டில் ஒன்றுமே முடியாது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி இல்லை, எங்களுக்கு குறைந்த விலையில் அரிசி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்பு தான் ஒரு 25,000 டன் அரிசியை கொடுத்தாங்க. மறுபடியும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் கேட்டது 1 லட்சம் டன் அரிசி, நீங்கள் 25,000 டன் அரிசி தான் கொடுத்துருங்க, இன்னும் எங்களுக்கு 2 லட்சம் டன் அரிசி கொடுங்க அப்படின்னு வெளிப்படையாக கேட்டிருக்காங்க. பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சுணக்கம், அப்புறம் அரிசி மற்ற எல்லாமே ஒரு சுணக்கம், இது எல்லாம் தாண்டி இப்போ எல்லை பகுதியில் பிரச்சனை கிளப்பது ஒரு கஷ்டம்தான். நம்ம இன்னொரு பதிவு கூட போட்டிருந்தோம், அரகான் ஆர்மி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பியிருந்தாங்க. பிரச்சனை அப்படின்னா பங்களாதேஷுக்கு, நம்ம அதை கூட போட்டிருந்தோம், வரைபடத்தில் காட்டுறோம் இல்லையா. பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியை மக்டோ அப்படின்ற ஒரு பகுதியை கைப்பற்றியிருந்தாங்க. அதாவது மியான்மரில் இருக்கக்கூடிய அரகான் ஆர்மி அங்கே இருக்கக்கூடிய ரோஹிங்கா முஸ்லீம்ஸ் அந்த பக்கம் துரத்தி அடிச்சுட்டு அவங்க அந்த பகுதியை கைப்பற்றியிருந்தாங்க. இன்னுமே அந்த பகுதி கைப்பற்றிய வண்ணம் தான் இருக்கிறது. மியான்மர் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அரகான் ஆர்மி ஒரு பக்கம் அவங்களுக்கு பெரிய தொல்லைகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நம்ம இந்தியா சண்டையாக போக முடியுமானா, எல்லை பகுதியில் இது மாதிரி ஊடுருவல்கள் காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை திடீர்னு எங்கே போய் யாரை சுடுவீங்க? இராணுவத்தை சுட முடியுமா? இல்லை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இங்கே. ஆனால் இந்தியாவுடைய எல்லைப்படை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு போலியான செய்தியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்துகிறார்கள். அந்த பரபரப்புக்கான முற்றுப்புள்ளி கிடைத்து விட்டது. இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிலோமீட்டர் கூட அவங்க கைப்பற்றவில்லை என்று அந்த குற்றச்சாட்டை மறுத்திருக்கிறார்கள். இனியும் இது எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சேலா, நன்றி, வணக்கம்.